இந்த பாராட்டுக்களும் புகழ்களும் தீபம் அறக்கட்டளையின் நிறுவனருக்கே சொந்தம் என்றாலும் உடன் மரத்தின் வேர்களாய் செயல்படும் எனது தீபம் தொண்டர்களுக்கே அதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் நிறுவனர் சொல்லி வாழ்த்துறாங்க. பல்வேறு விதமான சமூக அக்கறை உள்ள சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பணம் வெளியிலேருந்து எல்லாம் டோனட்லேருந்து வாங்கி தான் தரோம். தேவை உள்ளவர்கள் தெரிஞ்சு விருப்பம் உள்ளவர்கள் தயாராக இருக்கிறவங்கள்ட்ட நன்கொடையாளர்கிட்ட வாங்கி உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மாதிரி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னமோ வள்ளலார் காமிச்ச வழியில் உணவு மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஒரு வேளை உணவு கொடுத்துருந்தோம், மதியம் லஞ்ச் கொடுத்துருந்தோம். வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறில் குழந்தைகள் காப்பகங்கள், முதியோர் இல்லங்கள்லாம் போயிட்டு ஆடி பாடி மகிழ்தல்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த இன்மேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சந்தோஷப்படுத்தி உணவு கொடுத்துட்டு ஒரு ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவோம். இப்போ அதுக்கப்புறம் நாங்களே ஒரு வேளை லஞ்சு கொடுக்குறோன்னா பொட்டெலாம் பேக் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் சாப்பாடு இப்போ இடம் பிடிச்சி சாப்பாடு போட ஆரம்பித்தோம். அப்புறம் காலம்பரை கொடுத்தோம், அப்புறம் மதியம் கொடுத்தோம், இரவுலேயும் இப்போ கொடுக்க ஆரம்பித்தோம். 3 வேளையும் கொடுக்குறோம். இது தினசரி உணவு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் மொபைல் அன்னதானான்னு சொல்லிட்டு திருப்பி நன்கொடையாளர்களின் தயவில் ஒரு வேன் வாங்கி கொடுத்துருந்தோம். இப்போ 2 வேன் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. தினந்தோறும் ஒரு 150லேருந்து 200 மக்கள் சாலையோரங்களில் வசிக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் உணவுக்காக காத்திருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தேடி தேடி கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறோம். உண்மையாலுமே தேவைப்படுறவங்களுக்கு தான் அது கொடுக்குறோம்.